ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக்ஸ் ஃபுட் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. அப்புறம் எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா பிளேட் ஃப்ரூட் தான் கைஸ். இது எப்படி வாங்கினேன்னா, அங்கே ஒருத்தன் இருந்தான், பிளாக் ஃப்ரூட் டீலர்ன்ட்டு இருந்தான். அவன்கிட்ட 30,000 கொடுத்து வாங்கினேன். M1 இருக்குன்னு சொல்ல வந்துருந்துச்சு, அதனால தான் வாங்கினேன். M1னா இப்படி பண்ணால் M1 வருது. அப்புறம் கொஞ்சம் ஏழை லெவல் மட்டும் ஏற்றி தான் அதை வாங்கினேன். இப்போது கொஸ்டின் ரொம்ப ஈஸியாகிடுச்சு கைஸ். அவன்லாம் ஹெல்ப் பண்ண தேவையில்ல. அவன் 100 லெவலில் ரீச் பண்ணிட்டானா, ரொம்ப தாண்டி போயிட்டான். அவன் கிட்ட போகிறது கஷ்டம். ஆனால் நம்ம இந்த பிளேட் ஃப்ரூட்டை வச்சு எப்படியாச்சும் போயிடலாம் கைஸ். இப்படி 4 பேரையும் கூட்டி வந்து ஒரே தாட்டிக்கலாம்னு சொல்லிச்சு. இதெல்லாம் கேட்காங்க. ChatGPT தான் கேட்டேன். சப்பையாக அடித்து முடிக்க முடியுது கைஸ். அவன் கூட இருக்கும்போது கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. அப்புறம் இன்னொன்று சொல்ல மாட்டேங்க. ஐயோ, இன்னும் ஒருத்தனை அடிக்கலாம். அப்புறம் இன்னொன்று சொல்ல மாட்டேன் கைஸ். பிளேட் ஃப்ரூட்டுக்கு ஸ்டாட் ரீசெட் பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு கோடு தேவைப்பட்டுச்சு, கிட் ரீசெட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதை முடிஞ்சால் போட பார்க்குறேன். அந்த கோடை போட்டு நான் ஸ்டாட்டை ரீசெட் பண்ணி இது பண்ணிட்டேன். எதுக்குடா இப்போயே ரீசெட் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டேன்னு கேட்கலாம். அடுத்து எந்த ஃப்ரூட் யூஸ் பண்ணாலும் அந்த ஸ்டார்ட் தான் நமக்கு. ஸோ அது வேஸ்ட்டு மாதிரி எனக்கு தெரில. இங்கே பாருங்கள், ஒருத்தன் அடிக்கிறான். தாடா இங்கே அவன் காலி கைஸ். எப்படி நம்ம பிளேட் ஃப்ரூட்டு தரமாக இருக்கா கைஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் யூஸ் பண்ண லைட்டோட நல்லா இருக்கு. ஸ்விங்னு போகுது பார்த்தீங்களா, புச்சி. ஐயோ அட கைஸ், அவனை நம்மளால் அடிக்க முடியல. எப்பட்றா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். எமௌண்ட் இருக்குன்றதை தான் பார்த்தேன். வெயிட் பண்ணுங்க. ஆமாம் கைஸ், 2 பேராலேயும் நம்மளை அடிக்க முடியல. கத்தி யூஸ் போனோம் அடிக்க முடியாதா, இல்லை வீக் அட்டாக் கொடுக்காதா? இல்லைங்க, இங்கே இருக்கும். பார்ப்போம். பிளேடு இம்யூன் டு ஸ்வாட் அட்டாக்ஸ். ஸ்வாடு யூஸ் பண்ண அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அடிக்க முடியல. ஆடாடே, அவன் கொண்டுட்டான். ஒரே ஒரு கொஸ்டின் தான். எனக்கு கொண்டுடலாம். எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாலும் எனக்கு கோமான்றவங்க கைஸ். நான் வேறு சர்வர் மாற்றிடுவேன். ஈஸியாக இருக்குது கைஸ். பிளேட் ஃப்ரூட்டில் லெவல் ஏற்றுறது மஜாவாக இருக்குது கைஸ். ஸ்விங்னு அழகாக வருது பாருங்கள். அதுக்குள்ளே கொஸ்டின் முடிச்சிட்டோம். அவன் வரவே இல்லை. அவன் வந்திருந்தான் கூட இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிருக்க முடியாது போல். அவன் எப்படியாச்சும் தாழ்வான் கைஸ். ஏன்னா அது பைரட்ஸ் தான் எடுக்க முடியுமா? இன்னும் ஒரே ஒரு லெவல் தான் கைஸ். இந்த அவனுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு கைஸ். அந்த சர்வரில் அவன் என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தான். லெவலே ஏற்ற உள்ள. அதனால தான் நான் இந்த சர்வர் வந்திருக்கேன். இதில் யாரும் இல்லை. சர்வர் ஆஃப் பண்ணிட்டேன். அதை எப்படி ஆஃப் பண்ணணுன்னா தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இங்கே தொட்டு இங்கே வரும். இதான் இங்கே வருது. இதை தொட்டு வேறு சர்வர் தொட்டால் சர்வர் ஆஃப் ஆயிரும் கைஸ். யாராச்சும் இல்லைன்னா, யாராச்சும் டிஸ்டர்ப் பண்ணால் மாறிக்கலாம், பாஸ்லாம் இல்லைன்னா. ஸோ அப்படி தான் நான் மாறினேன் கைஸ். புஷிங் செமையாக இருக்கு கைஸ். அவங்க இப்போ தான் நான் இது ஃப்ரூட்டு சாப்பிட்டேன். அதுக்குள்ளே 15 ஏறிடுச்சு. முடிஞ்சு அவன் கதையும். ஸ்டார்ட் வந்திருக்குமே. பிளாக் ஃப்ரூட்டில் ஒரு போடு, இதில் ஒரு 2 போடு போதும். ஆனால் இது 30,000 வாங்கிட்டுங்க கைஸ். சென்டருக்கு காசெல்லாம் காலி இப்போது. ஆனால் அதுக்குள்ளே 19,000 சென்றுச்சு. ஆனால் நிறைய காசு வச்சுருந்தேன் கைஸ். புஷிங் இன்னும் 4 இதில் அடுத்தது என்னமோ நல்லா கயிறுன்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம அதையும் பார்க்கலாம். ஏன்டா தனித்தனியாக போகிறீங்க? உங்களுக்கு கஷ்டப்பட்டு கூட்டு சேர்த்து வச்சா தனித்தனியாக போகிறீங்க. உங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடா டேய். அவ்வளோதான் கைஸ். நமக்கு 40வது லெவல் வந்து ரீச் ஆயிடுச்சு. அடுத்த கொஸ்டின் ப்ரூட்ஸ்னு இருக்காங்க. அவங்கள போய் சமாளிப்போம். என் ஃப்ரெண்டு சொன்ன 50வது லெவல் வந்தோடனே ஸ்பின் பண்ணலான்னு இங்கே போட்டிருந்துச்சு கச்சாட்டை. இன்னும் 10 லெவல் வந்தோடனே ஸ்பின் பண்ண இந்த வீடியோலேயே ட்ரை பண்ணலாம் கைஸ். அவங்களே கூட்டு சேர்த்து தான் அடிக்கணுமா? ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேன் கைஸ். இந்த நீ வாப்பா எல்லோரும் நடுவில் வந்து நில்லுங்க. இவங்க அடித்து அடி விழுகுமா? ஐயோ, அடி விழுகுது கைஸ்.
என்னது ஏன் அடி விழுது? ஒருவேளை கம்மியான லெவல் உள்ளவங்களுக்கு தானா, இல்லை அந்த ஸ்வாடு அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வாடில் அடி விழுகுமா என்னன்னு தெரில கைஸ். ஆனால் நமக்கு இவங்க அடித்தா அடி விழுகுது, பயங்கரமாக விழுகுது அடி. ஓய் 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 புசிக். அவ்வளோதான். ஐயோ இன்னும் ஒருத்தர் இருக்கானா? இன்னும் எத்தனை பேர்? 3 பேர் தான் அடித்தோமா? அங்கிட்டு 3 பேர் இருக்காங்க, அவங்கள அடிக்கலாம். ஐயோ ஓகே, எல்லோரும் நடுவில் வாங்க. அண்ணங்கிட்ட வந்து அசம்பிள் ஆகுங்க. ப்ரூட்ஸ் அசம்பிள். உங்களை அடிக்க தான் போகிறேன், வேறு என்ன பண்ண போகிறேன்? அடுத்தது தான் கைச்சு கைஸ் இல்லைங்க பார்ப்போம். செம்மையாக இருக்குது, வெறியாக இருக்குது, செம்மையாக கொடுக்குது, செம்மையாக டேமேஜ் கொடுக்குது பாருங்கள். இது கூட கொஞ்சம் தான் கொடுக்குது, அது வெறியாக கொடுக்குது, மாசாக இருக்குது. ரொம்ப ஹோல்ட் பண்ணிகிட்டே இது பண்ணிட்டு இருந்தால் அவ்வளோதான், பிபிக்கெலாம் இது பண்ணிடலாம். அவன்லாம் தோக்கடிச்சிடலாம், அவன் ஃப்ரெண்டெல்லாம் தோக்கடிச்சிடலாம். இங்கே 2 பேர், இங்கே 2 பேர் அடிப்போம். இதோ வாடடே, எல்லாம் தள்ளி தள்ளி நிற்கிறீங்க. இதுக்காண்டே உங்களை நிற்க வச்சு அடிப்பேன்டா. இங்கே லெவல் வந்து 45ன்னு போட்டிருக்குன்னா 45. ஸோ ஒருவேளை அது நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் கைஸ். நம்மளும் 45 லெவல் வந்துட்டு அடி வாங்கினா அடி உழுகுமா ஸ்வாடில்? இவங்க ஸ்வாடு தானே வச்சுருக்காங்க இல்லையா? தெரிலையே, அது என்னமோ வித்தியாசமாக இருக்குது. என்னமோ அயன் இது மாதிரி இருக்குது, அது பேர் என்னமோ சொல்லுவாங்க. ஒரு பெட்டி இருக்குமே, இருக்குது. இந்த பெட்டியாக கலெக்ட் பண்ணி தாங்க எனக்கு இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ காசு வந்துச்சு. இன்னும் வந்திருக்காது, இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்காது. அதுவும் அந்த 30,000 ரூபாய்க்கு இந்த ஃப்ரூட்டு வாங்கியும் இவ்வளோ காசு மிச்சம் இருக்காது. ஆனால் அந்த பெட்டி எடுத்துகிட்டு போய் கொஸ்ட் எடுப்போம் கைஸ். என்னது ப்ரூட்ஸா? ப்ரூட்ஸ் உங்களை நான் அடிக்க போகிறேன்டா, ரெடியாக இருந்துக்கோங்க, அடிவாங்க. காற்றுல இருந்துக்கிட்டு பண்ண முடியுமா? கீழே இறங்க மாட்டான். இங்கே ஒரு பெட்டி இருக்குது, பெட்டி மலையாக கொட்டுது. அவனுக்கு பெட்டிலாம் எங்கே இருக்குன்னு தெரியாது, சிவராமுக்கு, என் ஃப்ரெண்டுக்கு. எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அவனுக்கு எடுக்கணும்னு ஆசை தான், ஆனால் எடுக்க முடியல, என்ன பண்ணுறது? ஓகே, 3 பேரும் நடுவில் வந்து இல்லையா? பண்ணிட்டாங்க. தான் நல்ல பசங்களுக்கு அழகு. கரெக்டாக இல்லையா? ஏன்டா தனியாக போய் நிற்கிறீங்க? இந்த புசிக்கு ஐயோ தொடாமே வைக்கிறேன். ஐயோ நம்ம காலி. அது தெரியாமல் அதை தொட்டேன். ஆனால் சரி அங்கே ஹெல்த்து போய் மறுபடியும் ஃபுல்லாகிடுமா? எப்படி நிற்கிறாங்க? டக்குன்னு அவன் கிட்டே போகணுமே. போயிட்டேன். ஃபுல்லாகலை, அது ஒரு நல்ல விஷயம். அவன் ஹெல்ப் பண்ண தேவை கைஸ், அவன் எப்படியாச்சும் முந்துடும். ஆனால் அவன் 100 லெவலுன்றான். 100 லெவலில் என்னைக்கு போக முடியுமா? கஷ்டம்தான் நினைக்கிறேன். அப்புறம் இங்கே 3 பேர் அடிச்சாச்சு, அங்கிட்டு 3 பேர். தம்பி அவங்கடா டே, நீ வாடா டே, வாடா டே, வாடா வா. எங்கே நிற்கிறான்? கொஞ்சம் கிட்ட வந்து நின்றா குறைஞ்சாட போயிடுவேன்னா, கொஞ்சம் போயிடுவேன்னு கேட்குறேன். எல்லோரும் வாங்கோ, சேர்த்து வச்சு உங்களை முடிச்சு விட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. அவன் அன்றைக்கி ஒரு மரத்தை உடைச்சான் பவர் யூஸ் பண்ணி. நம்மளால் உடைக்க முடியுதானே? இந்த மரத்தை மேலே ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு இவங்க அடிச்சுக்கலாம். ஐயோ அடிக்கிறா. அப்போ அப்படி ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். இன்னும் 2 பேர் இருக்காங்க. நான் முடியலை, இதை யூஸ் பண்ணி பார்ப்போம். என்னது இது? ஒரு இன்ச்சு கூட நவர மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு உடைக்க பார்க்குறேன், நவர விட மாட்டேங்குது கைஸ். ஒரு இலை கூட இல்லை. அவெல்லாம் அடிக்கிறான், என்னால் அடிக்க முடியல, மனசே கேட்கல கைஸ். நான் ரொம்ப சங்கடமாயிட்டேன். இன்னும் விளையாட ஃப்ரூட் அவ்வளோ மொக்க ஃப்ரூட் நினச்சிட்டிங்களாடா? இன்னும் மரத்தை தானே உடைக்க முடியல. இல்லைங்க கைஸ், ஒரு நாள் அவன் கூட பிபி போகலாம். என்ன நீங்கள் சொல்கிறீங்க? எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பேச முடியல, அடிக்கிறாங்க. பிபி அவன் கூட போகலான்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அவன் லெவல் வந்து 100 போயிட்டான். நம்ம என்ன 45 வந்துட்டோம். 45 வந்துட்டான். இப்போ அடிக்க முடியுமா? அடிக்கடா பார்ப்போம். ஆனால் அடிக்க முடியல கைஸ். அப்போ இதுவும் ஸ்வாடு தானா? மாசு கைஸ். இது ஃப்ரூட்டு தான் இருக்கிறதே பெஸ்ட்டு ஃப்ரூட்டு எனக்கு தெரிஞ்சு. லைட்டெல்லாம் ஒரு ஃப்ரூட்டே இல்லை கைஸ், அதெல்லாம் ஒரு ஆளே இல்லை கைஸ். மாசு. இன்னும் 5 லெவல் தான் ஸ்பின் பண்ணலாம். ஆனால் இதோட நல்ல ஃப்ரூட் கிடைக்குமான்றது டவுட்டு தான். பிளேடு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு.
வேறு ஏதாச்சும் மொக்கையாக கிடச்சிச்சின்னா சாப்பிட மாட்டேன். லைட்டு கிடச்சிச்சின்னா சாப்பிட்லாமா வேணாமான்னு தெரில. சரி இன்னும் அவங்க 2 பேரும் எது கிடச்சா? ஐயோ அப்படின்னா அங்கிட்டு போக முடியாதே, இங்கிட்டு தான் போகணும். போவோம். வாடாடே வா, வாடாடே வாடா. இல்லை வாங்க, எனக்கு இப்போ அடி விழுகிறதெல்லாம் நான் எதுக்கு பயப்படுறேன்? நீங்கள் வந்து ஒட்டி காணிப்பீங்களா? நான் உங்களை அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். நான் எப்படியா நல்லா இருக்கா? ஓகே ஓகே ஓகே, அடி வாங்க அடி வாங்க. இப்போ ஸ்வாட் இல்லாதவங்கிட்டலாம் நமக்கு அடி விழுகுமா அப்படின்னு தான் நினைக்கிறேங்க. ஏன்னா இம்யூன் டு ஸ்வாட் அட்டாக்ஸ்ன்னு போட்டிருந்துச்சு. அதெல்லாம் வாசிக்கவே இல்லை. M1 அப்படின்னா ஓகேன்ட்டேன். பாமுக்கும் M1 இருக்குன்னு இருந்துச்சு. அது எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் அது அந்த நேரத்தில் ஸ்டாக்கில் இருந்துச்சான்னு பார்க்கலாம். நான் இது பாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லின்னு தான் நினைக்கிறேன். அதனால் நான் இதே வாங்கிட்டேன். காஸ்ட்லியாக இருந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. என்கிட்ட அப்போ காசு இல்லை. பாம் M1 நல்லா இருக்குமா இல்லை இதோட M1 நல்லா இருக்குமான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், சரி இந்த போடு 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 புசுக்கி. அடுத்த அந்த காம்போ பண்ணலாமா கைஸ்? அவ்வளோதான், காம்போ முடிச்சு விட்டாச்சு. இங்கே 2 பேர் இருக்காங்க, அவங்கள மட்டும் அடிச்சிட்டா முடிஞ்சு. வாங்கடாடே, இதா உனக்கு ஒன்று, இவனுக்கு ஒன்று. வட 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 வா 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 வா. கைஸ் அதுக்குள்ளே எப்படி கைஸ் 45 வந்துச்சு? அவன் வந்திருந்தா நேரம் 40 கூட தொற்று போமான்ற டவுட்டு தான். அடிக்க சொன்னால் அடித்து சொல்லி முடிச்சு விட்ருவான் அவங்கள. கொஞ்சம் ஹெச்பி கூட லோ ஆகிக்க தெரில அவனுக்கு. அப்புறம் ஏன் பண்ணி இது பண்ண பவர் யூஸ் பண்ண சொன்னால் எங்கெங்கேயோ போட்டுட்ருக்கான். ஸோ நம்ம போயிட்டு இந்த கொஸ்ட்டு முடிச்சுட்டா இதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரூட்டு ஸ்பின் பண்ணலான்னு நினைக்கிறேன், தெரில பார்ப்போம். ஆனால் 3 லெவல் எப்படி ஏறும் ஒரு கொஸ்ட்டுக்கு? அப்படின்னா இன்னொரு 2 கொஸ்ட்டு எடுக்கணும்னு நினைக்கிறேன். இது என்னது என்னமோ இருக்குது, ஒன்றும் இல்லையா? நம்ம தான் மாட்டிக்கிட்டோமா? ஐயோ வெள்ளவா வெள்ளவா. ஐயோ ஆமாம், அப்படி வெளில வந்துச்சு கைஸ். ஆமாம், இங்கே ஒருத்தர் நிற்கிறான். நமக்கு அடி விழுகாதீங்க, ரிச்சு வேணும் நிற்கிறான். என்னடா காசுக்கே போயா? கெட் லாஸ்டா? ஏன்டா துரத்து விட்ற? பாவோன்னு பேசலான்னு சொன்னால் துரத்து விட்றாங்க கைஸ். எவ்வளோ திமிர் இருக்கணும் அவனுக்கு? எவ்வளோ தைரியம்? பாவோன்னு பேச போனது தப்பு கைஸ். சரி இவன் அடிச்சிருவான். நல்லா வாங்க நல்லா வாங்க, அண்ணன் பேச கேளுங்க, அண்ணன் பேச கேளுங்க. இப்போ அடிவாங்க, நல்லா அடிவாங்க. நல்லா இருக்குது கைஸ். பிளேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புசுக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது. அவங்க பின்னாடி போயிட்டே இருக்காங்களா, லெவல் கூட இருந்தாலும் நமக்கு அடி உழுக மாட்டேங்குது. ஸோ இட் லைக் திஸ் ஃப்ரூட். நான் பாஸ்கிட்ட தான் எப்படி அடிக்கணும், எப்படி அடி அடிக்கிறோமோன்னு தெரில. அடுத்தது 50 தான். நம்ம 28 தான் வந்திருக்கோம். இன்னும் எவ்வளோ இருக்கு? இன்னும் நிறைய பேர் அடிக்கணும். பாஸ் அடிக்கிறதுக்குள்ளெல்லாம் அன்லாக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்பின் பண்ணலாம் நல்ல ஃப்ரூட்டு கிடச்சா நல்லாயிருக்கும். பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே, இந்த வாங்கிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு கூட்டத்தையே நம்ம காலி பண்ணுறோம் கைஸ். ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் ஒரு பிளேட் ஃப்ரூட் யூஸர். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. என்கிட்ட ஃப்ரூட் இல்லைன்னு அவன் சொல்லி காட்டி கிண்டல் பண்ணான். ஆனால் இப்போ பிளேட் ஃப்ரூட் வாங்கிட்டு அவன்கிட்ட சொல்லலை நான் இன்னும். ஸோ ஆனால் அவன் என்ன தான் சொன்னாலும் லைட் ஃப்ரூட் பெட்டர்னு தான் சொல்லுவான். நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், பிளேடு ஃப்ரூட்டுன்னா பிளேடு ஃப்ரூட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைட்டு ஃப்ரூட்னா லைட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அவன்லாம் ஒரு ஆளே இல்லை. நீங்கள் சொல்கிறது தான் நான் இது பண்ணுவேன். என்ன எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் அடிச்சிட்டேன்னா சரி இந்த வாங்கிக்கோ. 3M எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சரி போவா. நான் பெட்டி வந்துருச்சா? நான் இப்போ எடுத்தேன். வந்துருச்சு கைஸ். இன்னும் ஒரே ஒரு லெவல் தான் இருக்குதா? இன்னும் இத்தனோண்டு வேணுமா? இல்லைங்க, போகிற வழியில் ஒருத்தனை மட்டும் அடிச்சுட்டு போயிடலாம். தடா வச்சுக்கோ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவனை அடிக்கவே தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். பரவாயில்ல, அடிச்சிட்டோம். அடித்து முடிச்சிட வேண்டியதான். ஏன்னா அந்த ஒரு லெவல் ஏறாட்டினா இன்னும் 2 லெவல் ஏறி இருக்க வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ 22,000 எக்ஸ்பி தருவானா? ஓகே, அவங்க எவ்வளோ தந்தாங்க பார்க்கலையே. பின்ன இங்கே ஒரு பெட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பெட்டிலாம் நல்ல இதாகிடுச்சு. டைமண்ட் பெட்டி ஸ்லோவாக தான் இதாகும்னு நினைக்கிறேன். சரி நம்ம போயிட்டு இந்த இடம் வச்சுக்கோ.
ஆனால் எனக்கு ரெண்டாவது மூவ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். ஃபஸ்ட்டு மூவ் கூட ஓகே தான். இப்படி வந்து புஷிக்குன்னு சுற்றி அடிப்பேனே ஸ்வைங்கன்னு ஒரு அடி. இது ஓகே தான். தேர்டு மூவ் இந்த மூவே எப்படி இருக்குன்னா தேர்டு மூவ் ஃபோர்த்து மூவ்லாம் எப்படி இருக்கு? ஃபோர்த் மூவ் என்ன டர்பைன் ஃப்ளைட்டுன்னு போட்டிருக்கு. அப்படின்னா பறக்க முடியுமா என்ன? அப்படின்னா பேப்ளேட் மாதிரி சுற்றி பறப்போமா தெரில. ஓகே அடுத்து அவங்களாடி தம்பி வா 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 வாடாடே வாடா ஏரியாவுக்கு வாடா இதோ நீ அடித்தா அது அடி விழுகாது தம்பி. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அடி விழுகாது. எனக்கு ஸ்பெஷல் மூவ் யூஸ் பண்ண அடி விழுகுமா? என்ன பண்ணாலும் அடி விழல. ஏன்னா மாசான ஃப்ரூட் கைஸ். இது நான் ரொம்ப அண்டர் ரேட்டுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நான் இந்த ஃப்ரூட்டை விட்டு வேறு ஃப்ரூட்டு மாறணும் அப்படின்னு சொல்லணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த ஃப்ரூட் ஸ்பின் பண்ண போகிறேன். என்ன கிடைக்குதுன்னு தெரில. ஸ்டார்ட் நான் போடவே இல்லை. 30 வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்? 20 எடுத்துகிட்டு போயிட்டே பிளாக் ஃப்ரூட்டில் போட்டுக்கலாம். முட்டையை ஆக்கிட்டே எவ்வளோ இதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. ஒரு 5 இதில் போட்டுட்டு ஒரு 6 இன்னும் 3 மட்டும் இதில் போட்டுக்கலாம். போதும். சரி இப்போ வந்து ஒரே லெவல் தானே? சரி ஒரே லெவல் தான். சட்டை புட்டுன்னு முடிச்சுட்டு எனக்கு ஸ்பின் பண்ணுறாங்க கைஸ். அது என்னமோ கிட்ஸுனே அது எடுத்துட்டு அப்படியே மாசான்னு ஹீரோங்க கைஸ். அதெல்லாம் கிடச்சிச்சின்னா என்ன பண்ணுறதுன்னா தெரில. நம்ம தான் அதெல்லாம் கிடச்சிச்சின்னா. இங்கே ஒரு பெட்டி இருக்குங்க. வந்துருச்சா? என்ன வரலையா? சரி ஓகே. இங்கே பாருங்கள் அதுக்குள்ளே 50,000 வந்துருச்சு. அப்படின்னா அவ்வளோதான். நம்ம தான் இன்றைக்கி பழங்காரன். இவ்வளோ சம்பாதிச்சிட்டோம் அதுக்குள்ளே. அதுவும் பிளேட் ஃப்ரூட் வாங்கி அவ்வளோ வந்துருச்சு கைஸ். இந்த என்ன இது 100 தருது. ஒருத்தனுக்கு 100 தந்துச்சு. நான் பார்க்கல கைஸ். 300 தருது அப்படின்னா ஒருத்தனுக்கு 100 அப்படின்னா செம்மைய. இது எவ்வளோ தருது? 2 ஒரே மாதிரி தான் தருது கிட்டத்தட்ட. ஆனால் இதுக்கு இதாக தான் தருது. ஆனால் பார்க்க எனக்கு இது கொஞ்சம் பிடிச்சிருக்கு. சுருன்னு பேப்ளேட் மாதிரி அப்படியே சுற்றி அடிக்கிற மாதிரி இருக்குது. நிற்க வச்சு ஏதாச்சும் பிபின்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம இது கூட்டினனால நல்லா அடிக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டாட்டு 20 போட்டனால இன்னும் ஈஸியாக அடிக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே புஷ்ஷு எவ்வளோ வருது? 346. இதான் கைஸ் கூட தருது. அதோட இதான் கூட தருது. நான் அதான் கூட தருதுன்னு இவ்வளோ நேரம் நினச்சிட்டு இருந்தேன். சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டாது, தெரியாதான் உங்களுக்கு சொல்கிறேன். செட்டிங்ஸில் போயிட்டு இதை ஆன் பண்ணால் தான் நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் ஆஃப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வேணாம், நல்லா இல்லை. இந்த டேமேஜ் கவுண்டர்னு இருக்குது. அதை ஆன் பண்ணால் தான் காட்டுமா கைஸ் சொன்னான். சரி இவனை அடிச்சுக்கலாம். அடிச்சிட்டோமா? அடிச்சுக்கலாம். இவனை அடிச்சுக்கலாம். நடுவில் வா தம்பி இந்த அடிவாங்க தம்பி, அடிவாங்க இந்த வச்சுக்கோ தம்பி. இன்னும் 500 இன்னும் போயிட்டே இருக்கு. நல்லா வருது. இவங்க எப்படி இவ்வளோ அடியை தாங்குறாங்கன்னு தான் தெரில. அடுத்து பாஸு தான். அவ்வளோதான் முடிச்சு. பாஸுகிட்ட போயிட்டு ஒரு வார்னிங் கொடுக்கலாம். நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சு இந்த ஏரியாவில் இருக்க பற்றியா நிலுங்க. பாஸை போய் அடிக்கலாம். பாஸ் போய் கொஸ்ட் எடுத்து அடிக்கலாம். இந்த வரண்டா பாஸ் மண்டே உடைய வரண்டா 50 லெவல் வந்துருச்சு. இந்த பாஸ் அடிச்சு ஸ்பின் பண்ண போகலாமா? என்ன சொல்கிறீங்க? 55 துரத்து விட்டாங்க. எஸ் சரி பரவாயில்ல. நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஸ்பின் பண்ணி என்ன கிடைக்க போகுதுன்னு தெரில. நாம் இப்போ ஃப்ரீயாக ஒரு போட்டு தரா. ரொம்ப நல்லா பண்ண இருப்போம் போல். ஃப்ரீயாலாம் போட்டு தரான். டுங்கிலியான்னு ஒரு பேர் சொல்லிக்கிட்டு தரான். நான் வேணா அந்த மரமாக இருக்கிறதுல தானே தரேன்னு சொன்னான் கச்சா. அதுதான் நினைக்கிறேன். போய் பார்ப்போம். காசு எவ்வளோ கேட்பான்னு தெரிலையே. 1 லட்சம்னு கேட்டுவிட்டு என்ன பண்ணுறது? பார்ப்போம். இவ்வளோ ஸ்லோவாக போகுது. நீந்து போனால் கூட ஆக்சுவலி நான் ஒன்று சொல்ல மாட்டேன். ஃப்ரூட்டு சாப்பிட்டா நீந்த முடியல. இது 1 பீஸ் மாதிரியே இருக்குது. அதாவது தண்ணிக்குள்ளே போனாலே இதாயிடும். சரி போவோம், மெதுவாகவே போவோம். ஆனால் அது ரொம்ப மெதுவாக போகிற மாதிரி இருக்குது கைஸ். எனக்கு கொஞ்சம் மெதுவாக போனால் கூட பரவாயில்ல. ஐயோ செவத்துக்கு போகிறோம். நம்ம ஒரு ஸ்பின்னை பண்ணி பார்ப்போம். என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். நம்ம காசு கொஞ்சம் தான் இருக்குது. 53,000 பத்துமான்னு தெரில. ஆனால் நம்ம இப்போயே பணக்காரன் தான் சொல்ல போனால்.
அவன்கிட்ட 2 லட்சம் இருக்காங்க கைஸ். இப்போ 100வது லெவலில் போயிட்டு யாரோ எட்டியோ மட்டியோ அடிச்சிட்ருக்கான். வெள்ளைக்கரை அந்த அங்கிட்டு இருக்கிறது தான் நினைக்கிறேன். அந்த பக்கத்தில் இருக்க ஐலாண்டில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அங்கே தான் போய் அடிச்சிட்ருக்கேன்னு சொன்னான். லைட்டு ஃப்ரூட்டை இன்னும் மாற்றவே இல்லை. அவன் ஸ்பின் பண்ணி தடான்னு சொன்னால் தரல ஐஸ். இப்போ ஸ்பின் பண்ணி கிச்சனை எடுக்கிறான். அடுத்து அவனை மூச்சு விட்டு போயிட்டே இருக்கிறான். கிச்சனை எடுத்து அங்கே போகலாம் கைஸ். நான் ரொம்ப ஸ்லோவாக போகுது. டக்குன்னு இந்த இருக்குங்க கைஸ். என் பேர் என்னது? பிளாக் ஃப்ரூட் கச்சா தலைவரே, எனக்கு ஒரு கிட்சுனேவை தந்து விடுங்க. எவ்வளோ காசு கேட்பீங்க? 32,000 தானா? ரொம்ப நல்லது. மித்திக்கல் ஃப்ரூட்டு இவ்வளோ பெருசாக இருக்கும், காமன் ஃப்ரூட்டு இவ்வளோ சிறுசாக இருக்குமா? அதான் சொல்கிறாங்க இல்லையா? என்னமோ ஒன்று. கிட்சுனே கொடு தாத்தா. கிட்சுனே என்ன தரப்போராய்? ராக்கெட். இது மொக்க ஃப்ரூட்டுன்னு கேள்விப்பட்டேங்க கைஸ். ராக்கெட் தந்துருக்கான். ஆனால் பக்கத்தில் லைட்னிங்னு லெஜெண்ட்ரின்னு போட்டுருந்துச்சு கைஸ். அது நல்ல ஃப்ரூட்டுன்னு என்னன்னு தெரில. நம்ம ரொம்ப இதாக பேசிகிட்டு இருந்தோம் கிட்ஸுன்னெல்லாம் கிடைக்க போகுதுன்னு பார்த்தா கடைசியில் ராக்கெட் கிடச்சிருக்குது. இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இதை எப்படி என்ன பண்ணணும்? இதை எப்படி ஸ்டோர் பண்ணணுமா? எப்படி பண்ணுறது? அந்த ஃப்ரூட்டு தோட்டணுமா? ஆமாம் ஈஸ். ஹீட்டாக ஸ்டோராக கேட்குது, ட்ராப்பாக கேட்குது. ட்ராப் பண்ண முடியுமா என்ன? ட்ராப் பண்ணால் எனக்கு யூஸ் இல்லைல்ல, நான் எதுக்கு ட்ராப் பண்ணணும்? ஐயோ ஒருத்தர் வரோம், நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம் ஈஸ். நல்ல வேலை சாப்பிட்ருப்பேன். என்னங்க புசுக்குன்னு விட்றான். நல்ல வேலை நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். கொஞ்சம் முன்னாடியே இது பண்ணியிருந்தானா நம்ம காலி. என்னங்க ஸ்கோட்லாம் போட்டிருக்கான். எப்படி கிடச்சிச்சு? இந்த கேமில் கிடச்சிச்சா இல்லை ரோவிஸ் கொடுத்து வாங்கினானா என்னன்னு தெரிலையா? எனக்கு ஒன்று தாடா டேய். அவன் ஒன்று ஃப்ரூட் ஸ்பின் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். அவனுக்கு மொக்கையே ஏதாச்சும் கிடச்சி அது நமக்கு நல்ல ஃப்ரூட்டாக இருந்துச்சுன்னா அது நல்லாயிருக்கும் வயசு. அப்படியே 2 பேர் ஸ்பின் பண்ணுறீங்க. ஆனால் ஒருத்தனுக்கு வால் இப்படி நீட்டிக்கிட்டு இருக்குது, சுற்றிக்கிட்டே இருக்குது. பச்சை கலரில் ஒரு வால் தெரியுதா கைஸ்? பின்னாடி டிங்கின்னு சுற்றிக்கிட்டே இருக்குது. எனக்கு பின்னாடி ரெக்கை இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் ஏஞ்சல் ரைஸ் மேலே ரேஷன் போட்டிருக்கு பாருங்கள். எப்படி கிடச்சிச்சின்னு தெரில, தானாக கிடச்சிச்சு. ப்ளீஸ் ஃப்ரூட் வேணும்ண்ணா. டக்குன்னு ஸ்பின் பண்ணுறேன்னா ஒருத்தனை காணோம். நீ ஏஜ் ஸ்பின் பண்ணுறா? ஒராக் பார்த்துட்ருக்கான். டேய் கேட்குதா? எல்லாம் போயிட்டேன் கேஸ். நமக்கு ராக்கெட் தான் கிடச்சிருக்கு. நமக்கு கிச்சனு கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும். அப்படி பீட் பண்ணிடலாம் சொன்னோம். அசிங்கமாக போச்சு குமாரா. எங்கே போகிறது? மறுபடியும் அங்கே போய் லெவல் ஏற்றணுமா? ஐயோ. ஆனால் பிளேட் ஃப்ரூட் நல்லா தான் இருக்குது கைஸ். நான் கவலைப்பட மாட்டேன். நான் பிளேடு ஃப்ரூட் இருக்க பயமே. சரி நம்ம போகாமல் இப்படி போயிடலாம். நான் ஹோம் பாயிண்ட் செட் பண்ணி வச்சுருந்தேன், நல்லா ஈஸியாக போயிடலாம். இப்போ ஒரு 5 லெவலில் ஏற்றிட்டு அந்த பாஸ் அடித்து வீடியோ முடிச்சுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? பாஸ் சோலோவாக அடிக்கிறோம் நீங்கள். பாஸ் கதற விட்றோம், அழுகு கதற விட்றோம். என்ன சொல்கிறீங்க? கதற விட்றோம். அப்படி போயிடுறேன். இல்லைங்க இவனை அடித்தா அங்கிட்டு வருமா? ஓகே போய் இல்லைங்க. ஃப்ரூட் எக்யூப் பண்ணாமே அடிச்சிட்ருக்கேன். ஸ்டார்டிங்கில் அப்படி தான் அடிச்சிட்டு இருந்தேன். முன்னாடி அந்த 1வது லெவலில் இப்போயும் அதே மாதிரி தெரியாமல் அடிக்க பார்த்தேன். அப்புறம் தான் தெரியுது கீழே தொட்டால் தான் அடிக்க முடியும்னு. சரி ஓகே, புசுக்குன்னு விடலாம். இது ரொம்ப நல்லா இருக்குது. பின்னாடி தள்ளி வர போயிடுறாங்க. பாஸால் நம்ம கிட்ட கூட வர முடியாது, நெருங்கவே முடியாது. பாருங்கள் டக்குன்னு அவன் சொல்லி முடிஞ்சு. இல்லைங்க 3 ஏற்கனவே இருக்குது. அதை நம்ம தூக்கி ஃப்ரூட்டில் 2 போட்டு ஹெல்த்தில் 1 போட்டுடலாம், டிஃபென்ஸில் 1 போட்டுடலாம். டிஃபென்ஸ்னால் ஹெல்த்து தானே. அப்புறம் எனர்ஜின்றது மீலின்னு நினைக்கிறேன். அப்புறம் கையில் குத்துறதும் மீலின்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், அது அவ்வளோலாம் நான் போடல, எதுக்குன்னு விட்டுட்டேன். ஓகே இந்தா வச்சுக்கோ. ஸ்விங் எங்கே அந்த இருக்காங்க. ஸ்விங். அவன் லைட்டு ஃப்ரூட்டு தரையில் கிடச்சி ரொம்ப லக்கி கைஸ். ஆனால் லைட்டு ஃப்ரூட்டோட எனக்கு இந்த அது என்னது பிளேட் ஃப்ரூட்டு தான் கைஸ் பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. சரி அங்கிட்டு 2 பேர் போய் இந்த ஒரு அடியா. ஐயோ இந்த ஒரு அடி. ஓய் இந்தா வச்சுக்கோ வச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். டே வச்சுக்கோங்கடா, உங்களுக்காண்டியே தரேன். ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு. இன்னும் இருக்கான பாஸு இன்னும் அப்படியே தான் அடிக்கிறான். அந்த செஸ்ட்டு வந்துருக்கும்ல, டைமண்ட் செஸ்ட்டு. இல்லைங்க அப்படின்னா மேலே இருக்க செஸ்ட்டு வந்திருக்கான்னு பார்க்கலாம்.
வந்துருந்தா பொர்ட்டா வந்துருக்கு. ஓகே, அப்படின்னா எல்லா செஸ்ட்டும் வந்துருக்கும். இது இங்கே வாங்கிட்டு போகிறேன். பைரட் அட்வென்ச்சர். தம்பி மறுபடியும் ப்ரூட்ஸ் தான் அடிக்கணும் கூட. இப்போ எனக்கு ஒன்று புரியல. இப்போ நமக்கு கம்மி லெவலில் இருக்க பாஸ் அடித்தாலும் நமக்கு லெவல் குறையாதா? ஐ மீன் அடி விழுகாதா என்ன தெரிலையே. இப்படி இருந்தால் அவ்வளோதான். நம்ம தான் இவன் லெவல் என்னது 55. அதாவது அவன் லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவன் அடிக்க போகிறான்னு சொல்லுங்கள். ஓகே ஓகே, சரி இவனை எடுத்துப்போம். சரி நம்ம போயிட்டே இங்கே இவங்களை வச்சுக்கலாம். இந்தாடா தம்பியா, வா 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 வா. இந்தா புஸ்கு 100 தருது வயசு. இவங்க 2 பேரையும் அவனை இதை வச்சு அடித்தேன். இவங்க 2 பேரும் இதை வச்சு அடிக்கலாம். இந்த வச்சுக்கோங்கடா வச்சுக்கோங்க. எனக்கு ஆக்சுவலி டேமேஜ் வந்து ஃபஸ்ட்டு மூவ் தான் தருதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்க்க எனக்கு பிடிச்சிருக்கிறது வந்து அந்த செகண்ட் மூவ் தான் பிடிச்சிருக்குது. ஸோ நம்ம இவனை அடிச்சுட்டு அவனை போயிட்டு வச்சுருக்கலாம். போன வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து 3/4 மணி நேரம் எடுத்த வீடியோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி 25 நிமிஷத்தில் போட்டுருவேன். ஆனால் இப்போ வீடியோவே 25 நிமிஷம் தான் வந்திருக்கு. ஸோ ஒன்றும் எடிட் பண்ண தேவையில்லன்னு நினைக்கிறேன். அவன் அவன் இருந்திருந்தா இந்நேரம் 2 மணி நேரமாக அடிச்சுட்டே இருந்திருக்கணும். இவங்கள அடிச்சுக்கிட்டே இருப்பேன். அவ்வளோதான் முடிஞ்சா. இன்னும் எத்தனை பேர்? 2 பேர் தான். 2 பேர் தான் இங்கே அடி வாங்க போகிறதே. ஒன்று இந்த ப்ரூட்டு, இன்னொன்று அந்த ப்ரூட்டு. ஓகே வாங்கடே. நீங்களாம் ஒரு ஆளே இல்லைடா. ஏடா சப்பையாக முடிச்சு விட்ருலாம் கேஸ். தான் இவங்கள பார்த்து பயந்துருந்தேன். அவங்கள பார்த்து பயந்துருந்தேன். பிளேட் ஃப்ரூட் இல்லாத போது. பிளேட் ஃப்ரூட் வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான் சப்பையாகிடுச்சு. ஓகே, கொஸ்டி கம்ப்ளீட்டட். இன்னும் எத்தனை கொஸ்டி எடுக்கணும்? 55 லெவலுக்கு இன்னும் 2 கொஸ்டி எடுக்கணும். ஓகே, எடுத்துட்டா போச்சு. யாரே ப்ரூட்ஸு வாங்கடாடே. பாஸே வெயிட் பண்ணிக்கிட்டே இரு. உன்னை கொல்ல ஒருத்தர் வருவான். அது நான்கிறதும் உன்னை கொன்னக்கப்புறம் தான் தெரியும். ஐயோ நம்மளை அடிச்சுட்டா அசிங்கமாக போயிடும். பாஸை நம்ம அடிச்சிடணும். அவன் வீக்காக இருக்கணும் வேண்டிக்கலாம். ஓகே வாங்க 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 வாங்க. இந்த கடை இந்த கண்ட மணிக்கு விட்டுட்ருக்கோம் கைஸ். நம்ம அவங்க மேலே விடாமல். ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது அவங்க மேலே இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் ஒன்றுன்னு சைட்லலாம் விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சு கத்திலலாம் இது கையிலலாம் அடிக்கிற மாதிரி கைக்கு வந்த இடத்துலலாம் அடிக்கக்கூடாது போல். எங்கிட்டோ போகுது. ஸோ நம்ம அவங்க மேலே அடிப்போம். எங்கடா இந்தடா வா 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 வாணி வா 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 வா. ஓகே போடுங்கோ. அதான் முடிச்சு விட்றலான்னு சொல்ல வரேன். ஓகே முடிச்சிடலாம். ஆக்சுவலி இந்த பாஸோட முடிச்சுக்கலாமா? 25 நிமிஷமே போதும்னு தான் நான் நினைக்கிறேன். ஐ மீன் பாஸ் அடிக்கிறதுக்குள்ளே 30 நிமிஷம் ஆயிடும் கண்டிப்பாக. அதுவே போதும் தான் நான் நினைக்கிறேன். இந்த நீ ஒன்று வச்சுக்கோ. 9 ஸ்டார் இருக்கா? நம்ம எதுக்கு போடலாம்? 6 இதுக்கு போடலாம். நான் 6 போட வேணாம், கொஞ்சம் மட்டும் போட்டுக்கிட்டு 3 இதுக்கு போட்டுடலாம். இதுக்கு 1 மட்டும் போடலாம். மீறி கிடக்குது, அதெல்லாம் தேவையே இல்லை. அவ்வளோதான், அடிச்சு விட்டுடலாம். புடி தந்தா. ஆக்சுவலி நம்ம மீலிக்கு 70 வச்சுருந்தோன்னு நினைக்கிறேன். ஆமாம் 70 வச்சுருந்தோம் கைஸ். ஓகே பாஸ் ஒரு கொஸ்டின் முடிச்சதுக்கே வந்துச்சு கைஸ் பாஸ் அடிக்கிறது. பாஸ் அவன் பேர் என்னது? செஃப்பு. இதெல்லாம் சமைக்கிறதெல்லாம் லைக்கே. என்கிட்ட அடி வாங்க லைக்கே இல்லை. இருந்தாலும் வா அடி வாங்க. இங்கே பாஸு எப்படி கீழே போனா? வேறு ஒன்றாச்சும் ஒருத்தன் இங்கே அடிச்சிட்ருக்கானா என்ன தெரில கைஸ். சரி இவனை அடிப்போம். போடு. இந்த மூவ் யூஸ் பண்ணு. ஓகே இந்த மூவ் யூஸ் பண்ணு. ஓகே போடு கைஸ். பாதி எழுத்து அதுக்குள்ளே குறைச்சாச்சு கைஸ். பெரிய இருக்குது கைஸ். பாஸ் எல்லாம் சப்பம் பண்ணி விட்டுறோம். என்ன கைஸ் அவனும் நம்மள மாதிரியே சுற்றுறான்.
போடு சுற்றி வந்தீடு பாஸால் உன்னைய தொட முடியாது கைஸ். பாஸை இதுக்கு குக் பண்ணிருக்கோம் செஃப்பை. ஐயோ நம்மளும் குக் பண்ணுறானே. போடு போடு. ஐயோ அடிச்சாச்சு. இதை போடு. அடி முடிச்சாச்சு கைஸ். செஃப்பை குக் பண்ணி எடுத்தாச்சு கைஸ். நான் சொன்ன மாதிரியே வந்துட்டேன்ல. உன் பாஸெல்லாம் ஒரு ஆளே இல்லை கைஸ். ஓகே பாஸ் முடிச்சாச்சு. இதோடு நம்ம வீடியோவையும் அப்படியே முடிச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டி எத்தனாவது லெவலுன்னு தெரியலையே. இல்லைங்க. ஓகே அவ்வளோதான் கைஸ். இந்த 2வது வாட்டி முடிச்சாச்சு. அடுத்த கொஸ்டி எவ்வளோன்னு பார்க்க தான் 2வது வாட்டி அடித்து முடித்தேன். அடுத்த கொஸ்டி வந்து 60வது லெவல்னு நான் கேள்விப்பட்டேன். ஃபைனலி நம்ம 60வது லெவல் ரீச் பண்ணிட்டோம் கைஸ். இந்த வீடியோ நம்ம நிறையா பார்த்துருக்கோம். போன வீடியோவோட ரொம்ப முன்னேற்றம் இருக்குது கைஸ். அதாவது அந்த மாதம் முடித்ததோடு முடிச்சிக்கலான்னு தான் நினச்சேன். சரி நெக்ஸ்ட் ஐலண்ட் போய் முடிச்சிக்கலாமே ஸோ அப்படின்ட்டு நம்ம தம்பி ஃப்ரீயாக ஒரு போட்டோ விடு. நம்ம ரொம்ப ஈஸியாக இவங்களே அடித்து அவனை ஒரு வாட்டி அடித்தேன், பாஸை ஒரு வாட்டி அடித்தேன், அடுத்து இவங்கள ஒரு வாட்டி அடித்தேன், ஒரு 2-3 பேர் அடித்தேன். அப்புறம் லெவல் ஈஸியாக வந்துடுச்சு. சரி அடுத்த கொஸ்டின் எங்கே இருக்குது தெரியலையே. பின்னாடி போகணும் என்ன? அங்கிட்டு போகணும். ஓகே அங்கிட்ட ஒரு பிரமிடு மாதிரி ஒன்று இருக்குது கைஸ். டெசர்ட்டுன்னு நினைக்கிறேன், அப்படி தான் தெரியுது. எஜிப்து மாதிரி பிரமிட்டாக இருக்குது. 2 பிரமிடு, ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று குட்டியாக இருக்குது. ஆனால் 2மே குட்டி தான் ஆக்சுவலி. ஆனால் அங்கே இருக்கிறதுல ஒன்று பெருசு. வெயிட் பண்ணுங்க, 2 பிரமிட் இருக்குது. இன்னொன்று பெருமிடா சரியா தெரில கைஸ். சரி ஓகே அந்த இடத்துக்கு போயிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். சட்டுக்கிட்டு போ. ஃபைனலி நம்ம டெசர்ட்டுக்கும் வந்துட்டோம் கைஸ். அதாவது அடுத்த குஸ்ட் ஏரியாவுக்கும் வந்துட்டோம். போன குஸ்ட் ஏரியாவுக்கு வந்து 30வது லெவலில் முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி அடுத்த குஸ்ட் ஏரியாவுக்கு வந்து 60வது லெவலில் வீடியோ முடிக்கிறோம் கைஸ். இது யாரோ ஒருத்தர் ஃபோட்டோ போட்டிருக்கு. Okay, bye guys. Bye.